வணக்கம். இன்னைக்கு நம்ம வீபா கேரியர்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அப்ரோச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரி. வீபா கேரியர்ஸ் எப்படி சொல்றது? தனிநபர்களோட முழு பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு அவங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களாம். அவங்க ஃபவுண்டர் டாக்டர் தௌஜித் சஃபியுல்லா அவரோட நோக்கமும் அதுதானாம். வழிகாட்டுதல் மூலமா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றது, இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல பண்றது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆமா. குறிப்பா ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் கூட அவங்க ஃபேஸ் பண்ற சவால்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறது தான் அவங்க குறிக்கோள்னு சொல்றாங்க. அப்புறம் இது NEP, CBSE தரங்களுக்கு ஏத்ததுன்னும் சொல்றாங்க இல்லையா? அதாவது இப்போ இருக்கிற கல்வி முறைக்கு ஒத்துப்போகும். கூடவே எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸும் இருக்கு. சரி, அப்ப இவங்க கிட்ட என்னென்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கு அத பார்க்கலாம். ம் முதல்ல யூனிவர்சல் கரியர் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்றாங்க. இது 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமான மாணவர்களுக்கு. இது சும்மா என்ன படிக்கலாம்னு மட்டும் இல்லாம, எந்த வேலை, எந்த படிப்பு, எந்த காலேஜ் வரைக்கும் சரியா இருக்கும்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. இதுக்காக 16 பக்கம் பர்சனலைஸ்டு கைடன்ஸ் ரிப்போர்ட் தராங்களாம். ஓ! 16 பக்கமா? அது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும் போலயே. சரி. இது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கு. காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு ஜாப் ரெடினஸ் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் JRAP. இது ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் புதுசா படிச்சு முடிச்சவங்களுக்கு அவங்க வேலைக்கு ரெடியா இருக்காங்களா, மாடர்ன் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான்னு அசஸ் பண்றாங்க. இதுல முக்கியமா என்னன்னா, இது வெறும் அசஸ்மெண்ட் மட்டும் இல்ல, எப்படி கரியர்ல வளரலாம்னு வழிகாட்டுதலும் இதுல இருக்கு. இதுக்கு அவங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். அது எப்படி வேலை செய்யும்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சுருக்கமா சொன்னா, இந்த கருவிகள் ஒருத்தரோட பர்சனாலிட்டி, அவங்களோட திறமை, அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக டிசைன் பண்ண டெஸ்ட்ஸ். இங்க வீபா கேரியர்ஸ் யூஸ் பண்றது அவங்களோட சொந்த தனி உரிமை கருவிகளாம், ப்ரப்ரேட்டரி. ம். அதனால இதுல கிடைக்கிற டேட்டாவை வச்சு ரொம்ப அப்ஜெக்டிவா டேட்டாபேஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. ம். இது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்குது. சரி, அடுத்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, பாசிட்டிவ் பேரண்டிங் எக்ஸ்ப்ளோரர் PPE. இது பெற்றோர்கள் எப்படி அவங்க குழந்தைகளோட தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க பேரண்டிங் ஸ்டைல இன்னும் பெட்டர் ஆக்கலான்னு ஹெல்ப் பண்ணுது. குழந்தைகளின் பழக்க வழக்கம், அவங்க வெல்பீயிங், பெற்றோரோட இன்வால்மெண்ட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு திஷான்னு ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, திஷா இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குமே. வேலைக்கா, ஹையர் ஸ்டடீஸா, பிசினஸ் பண்ணலாமா, இல்ல டீச்சிங் லைன்ல போலாமா, இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் பிளானும் கொடுக்குதான். ஆக்க பார்த்தா வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ம். அவங்களோட யூனிக் செல்லிங் ப்ரொபொசிஷன், அதாவது USP என்னன்னு சொல்றாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி வேறுபடுறாங்கன்னு. முக்கியமா ஒரு 4 விஷயம். 1, நாம இப்ப பேசின அந்த தனி உரிமை சைக்கோமெட்ரிக் டூல்ஸா. 2வது, அதை வச்சு கொடுக்கிற பர்சனலைஸ்ட் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ், அதாவது சும்மா சொல்லாம என்ன செய்யணும்னு சொல்றது. 3வது கல்வி, வேலை, பர்சனல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். 4வது அவங்க பிராண்டோட ரெப்யூட்டேஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு டேட்டா ட்ரிவன் பர்சனலைஸ்டு ஹோலிஸ்டிக் கைடன்ஸ் தான் அவங்களோட பெரிய பலம்னு தெரியுது. இதுல பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுல என்ன பெனிஃபிட் சொல்றாங்க? ஆமா, அதுல குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு, அவங்களே ட்ரைனிங் கொடுக்கறது, மார்க்கெட்டிங் சப்போர்ட், அப்புறம் டைம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் பண்ணி இருக்காங்க. அவங்க பிராண்ட் எப்படி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சோஷியல் மீடியா, செமினார்ஸ், கார்ப்பரேட் கனெக்ஷன்ஸ் மூலமா ப்ரொமோட் பண்ணலாம்னு சில ஐடியாஸ் கொடுத்திருக்காங்க. ஆஹா, இத வச்சு நாம புரிஞ்சுக்குது என்னன்னா, வீபா கரியர்ஸ்ங்கிறது ஒரு தனிப்பட்ட தேவைக்கேற்ப சயின்ஸ் பேஸ்ட் டூல்ஸா யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அவங்க பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதுல ஜெயிக்கிறதுக்கும் உதவ நினைக்கிற ஒரு அமைப்பு. அப்படிதானே? ஆமா, கரெக்ட். வழிகாட்டுதல் மூலமா ஒரு பிரைட்டான எம்பவர்டான ஃபியூச்சரை உருவாக்க முடியுங்கிறது தான் அவங்க மைய கருத்துன்னு தெரியுது. சரி, இந்த கான்வர்சேஷன் முடிக்கிற நேரத்துல நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ஒருத்தரோட கெரியர் இல்லனா லைஃப் டெசிஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா சயின்டிஃபிக்கா கொடுக்கிற கைடன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட விருப்பம், உள்ளுணர்வு, சடனா வர வாய்ப்புகள்,
இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி போற பாதையில எவ்வளவு இடம் இருக்கு? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.